சினிமாவுடைய பிதாமகர் என்று போற்றப்படுகின்ற இயக்குனர் கே சுப்பிரமணியம் ஒரு நடிப்பு பயிற்சி பள்ளியும் நடத்தி கொண்டிருந்தார். அந்த பயிற்சி பள்ளியில் படிக்கும்போது தான் சந்திரபாபுக்கும் குமாரி சச்சுவுக்கும் அறிமுகம் ஏற்பட்டது. அதற்கு பின்னாலே பாண்டித்தேவன் என்ற பெயரிலே ஒரு திரைப்படத்தை உருவாக்கினார் கே சுப்பிரமணியம். அந்த படத்தில் சந்திரபாபுவும் சச்சுவும் இணைந்து நடித்தார்கள். அந்த படத்தில் நடிக்கும்போது சச்சுவுக்கு 12 வயது. அந்த படத்தில் நடித்ததற்கு பின்னாலே குமாரி சச்சுவுடைய குடும்பத்தினரோடு சந்திரபாபுவுக்கு மிக நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டது. சச்சுவை தன்னுடைய சொந்த சகோதரி போல் தான் பாவித்தார் சந்திரபாபு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சந்திரபாபுடைய நண்பர் ஒருவரிடமிருந்து குமாரி சச்சுவின் வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது. இன்றைக்கி காலையில் என்னை பார்க்குறதுக்காக சந்திரபாபு தான் நானும் சிறிது நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு அவன் மயங்கி விழுந்துட்டான். என்னன்னு டாக்டரை வரவைத்து பார்த்தபோது தான் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு தெரிய வந்தது. அநியாயமாக இறந்துட்டான். சந்திரபாபுடைய சகோதரி மாதிரி பழகினவன் நீங்கள் அப்படின்றதுனால முதல்ல உங்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறேன் என்றார் அந்த நண்பர். அந்த செய்தியை கேட்ட உடனே அதிர்ந்து போனார் குமாரி சச்சு. உடனடியாக சச்சுவும் அவருடைய குடும்பத்தினர் அந்த நண்பர் வீட்டுக்கு ஓடினாங்க. அந்த நண்பர் வீட்டில் பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்ததாகவே தெரியல. வாசலில் இருந்தவர்கிட்ட கேட்குறதுக்கு குமாரி சச்சுக்கு ஒரு தயக்கம். சந்திரபாபு இறந்துட்டாரான்னு எப்படி அவர்கிட்ட கேட்குறது? தயங்கி இந்த வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வைத்தாங்க சச்சுவும் அவருடைய குடும்பத்தினும். உள்ள சோஃபாவில் சிரித்தபடி உட்கார்ந்துருந்த சந்திரபாபு குமாரி சச்சு அவருடைய குடும்பத்தினையும் வரவேற்றதோடு மட்டும் இல்லாமல் நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சால் எவ்வளோ வேகமாக நீங்கள் வரீங்கன்னு பார்க்குறதுக்காக தான் உங்களுக்கு தகவலை சொல்ல சொன்னேன்றாராம். அப்போ சந்திரபாபு மேலே சச்சுவோட இந்த ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் அளவே இல்லை. விளையாடுறதுக்கு உங்களுக்கெல்லாம் எல்லையே இல்லையா என்று சந்திரபாபுவை பார்த்து ஆத்திரமாக கேட்ட குமாரி சச்சு அதற்கு பின்னாலும் 10 நிமிடங்கள் தொடர்ந்து அழுதபடி இருந்தாராம். அந்த அளவுக்கு சந்திரபாபு மேலே மிகுந்த பாசம் வைத்து கொண்டிருந்த நடிகை தான் குமாரி சச்சு. நடிகர் நம் சிவாஜி கணேசன் பத்மினியும் ஜோடியாக நடித்த தெய்வ பிறவி திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். தமிழில் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச உடனே அதை இந்தியில் படமாக்குவது என்று முடிவெடுத்தார் மெய்யப்ப செட்டியார். அந்த படத்தினுடைய கதாசிரியர் KS கோபாலகிருஷ்ணன் தன்னுடைய படம் இந்தியில் படமாக்கப்பட போகுது அப்படின்ன உடனே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அதை தொடர்ந்து மெய்யப்ப செட்டியார் சொன்ன தகவல் இருக்க அது அந்த மகிழ்ச்சியை நிலைகுலைய வைத்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு ஹிந்தியில் சிவாஜி கணேசன் ரோலில் நடிக்க பால்ராஜ் சகானி ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் என்றார் மெய்யப்ப செட்டியார். பால்ராஜ் சகானி நிச்சயமாக அந்த பாத்திரத்துக்கு சரியாக இருக்க மாட்டார் அப்படின்றது KS கோபாலகிருஷ்ணனுடைய எண்ணம். ஆனால் மெய்யப்ப செட்டியார் மிகப்பெரிய தயாரிப்பாளர். அவர்கிட்ட எப்படி இதை நேரடியாக சொல்கிறது? அதனால் சுற்றி வளைச்சி இந்த விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் KS கோபாலகிருஷ்ணன். சார், பால்ராஜ் சகானி நடித்த தோபிகா ஜமீன் படத்தை நான் பார்த்தேன். அந்த படத்தில் அற்புதமாக நடிச்சிருந்தார் அவர் அப்படின்னு இவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவரை இடைமறித்த மெய்யப்ப செட்டியார் சரியாக சொன்னீங்க KS கோபாலகிருஷ்ணன். அந்த படத்தை நானும் பார்த்தேன். அந்த படத்தில் அவ்வளோ சிறப்பாக அவர் நடிச்சிருந்தனால தான் இந்த படத்துக்கு அவர் ஒப்பந்தம் பண்ணேன் என்றார். ஏன்னா அது நாம் எதையோ சொல்ல ஆரம்பிக்க அதுக்குள்ளே இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, இப்படியே விட்டுடலாமா அப்படின்னு கூட KS கோபாலகிருஷ்ணன் நினச்சார். ஒரு நல்ல படத்தை சரியான கதாநாயகன் அமையாதனால நாம்ளே கெடுத்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவருக்கு திரும்ப வரவே திரும்பவும் மெய்யப்ப செட்டியார்கிட்ட மெல்ல பேச்ச ஆரம்பித்தார். சார், இப்போ ஹிந்தியில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் இருக்குல்ல, திலீப் குமார் ராஜ்குமார் நடித்த படங்கள், அந்த படங்களை தமிழில் ரீமேக் பண்ணுறதா இருந்தால் யாரை போட்டு எடுப்பாங்க என்று மெய்யப்ப செட்டியாரிடம் அவர் கேட்க நிச்சயமாக சிவாஜி கணேசன் தான் என்றார் மெய்யப்ப செட்டியார். அப்போ இங்கே சிவாஜி கணேசன் நடித்து வெற்றி பெற்ற படத்தை அங்கே திலீப் குமார் ராஜ்குமார் போன்ற நடிகையில் வச்சு எடுக்கிறது தானே நியாயம் என்று KS கோபாலகிருஷ்ணன் மெய்யப்ப செட்டியாரை பார்த்து கேட்டார். இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பால்ராஜ் சகானி தான் சரியாக இருப்பார் என்று சொல்லி தெய்வப்பிரவி திரைப்படத்தை பால்ராஜ் சகானி கதாநாயகனாக நடிக்கவே எடுத்தார் மெய்யப்ப செட்டியார். ஆனால் அதனுடைய முடிவு இருக்க அது KS கோபாலகிருஷ்ணன் என்ன எதிர்பார்த்தாரோ அது மாதிரியே அமைந்தது. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையாது மட்டுமில்லை, தோல்வி படமாகவே அமைந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட தன்னுடைய கவனத்தை அவர் செலுத்துவார். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையுடைய பொன்விழா கொண்டாடப்பட்ட போது தமிழ் சினிமாவிலே பணியாற்றிய பல மூத்த கலைஞர்களுக்கு விருது கொடுக்க வேண்டும் என்ற முடிவை அவர்கள் எடுத்தார். அந்த விழாவிலே எம்ஜிஆர் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை நிர்வாகிகள் எம்ஜிஆரை சந்தித்த போது யார் யாருக்கெல்லாம் விருது கொடுத்து சிறப்பிக்க இருக்கிறீர்கள் என்று எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கேட்டார். இவங்க யாரையெல்லாம் கௌரவப்படுத்த இருக்கிறார்கள் என்ற பட்டியலே அவரிடம் சொன்னார்கள். அதை கேட்ட உடனே முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் விட்டுட்டிங்களே, என்ன நியாயம் என்றார் எம்ஜிஆர். அவர் யாரை சொல்கிறாருன்னு இவங்க யாருக்குமே புரியல. குமாரி திரைப்படத்தை எடுத்த பத்மநாபையர் விட்டுட்டிங்களே, தமிழ் சினிமாவுடைய முன்னோடி தயாரிப்பாளர் இல்லையா அவர்? கே சுப்ரமணியம் திட்ட உதவியாளராக இருந்தவர் அவர் எப்படி இந்த பட்டியலை நீங்கள் விட்டீங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல இந்த பட்டியலில் அவரை சேருங்க, அதற்கான ஒப்புதலை அவரை சந்தித்து வாங்கிட்டு அதற்கு பின்னாலே என்னை சந்திங்கள், நான் விழாவுக்கு ஒரு இதை பற்றி சொல்கிறேன் என்றார் எம்ஜிஆர். மறுநாளே இந்த நிர்வாகிகள் அனைவரும்
பத்மநாபையரை சந்தித்தார்கள். அவருக்கு விருது தரவிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தி அவருக்கு தெரிவித்து அவருடைய ஒப்புதலையும் பெற்றார்கள். அதற்கு பின்னால் தான் அந்த விழாவிலே கலந்து கொண்டார் எம்ஜிஆர். இந்த குமாரி திரைப்படம் இருக்க, அந்த திரைப்படம் எம்ஜிஆர் வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் நடித்த திரைப்படம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. அந்த படத்திலே உதவி இயக்குநராக பணியாற்றியவர் தான் இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர். பிரபலமான நடிகர்கள் யாரை பார்த்தாலும் பத்திரிகையாளர் மறக்காமல் ஒரு கேள்வியை எப்போதும் கேட்பது வழக்கம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் நடிக்க விரும்புகிறீர்கள் என்பதுதான் அந்த கேள்வி. எல்லாரையும் பார்த்து கேட்குற இந்த கேள்வியை நடிகர்களும் சிவாஜி கணேசனை பார்த்து கேட்காமல் இருப்பாங்களா? பத்திரிகையாளர் டிவிஎஸ் சோமு ஒரு முறை நடிகர்களும் சிவாஜி கணேசனும் இந்த கேள்வியை கேட்டார். நீங்கள் உங்கள் வாழ்நாளில் எத்தனையோ பாத்திரங்களை நடிச்சிட்டிங்க, நீங்கள் நடிக்க ஆசைப்படுற பாத்திரம் எது? அதுக்கு சிவாஜி சொன்ன பதில் தான் மிகவும் வித்தியாசமான பதில். எல்லாரும் என்ன பதில் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா பல பேட்டிகளில் பெரியார் பாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்று சிவாஜி சொன்னது உங்களுடைய நினைவில் இருக்கக்கூடும். அதனால் அந்த பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் டிவிஎஸ் சோமுக்கிட்ட சிவாஜி சொன்ன பதில் இருக்க, அது அந்த பதில் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி கதாபாத்திரம் தானே. அப்படி எல்லா மனிதனுடைய பாத்திரங்களும் நடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை, பேராசை. ஆனால் அது எங்கே நடக்கப் போகுது என்று டிவிஎஸ் சோமுடன் பதில் சொன்னாராம் நடிகர் சிவாஜி. தமிழ் சினிமா உலகத்தைச் சேர்ந்த 14 கலைஞர்கள் தலா 3000 ரூபாய் போட்டு எடுத்த திரைப்படம் தான் நல்லதுக்கு காலமில்லை என்ற திரைப்படம். ஜெய்சங்கரும் ஸ்ரீபிரியாவும் ஜோடியாக நடித்த அந்த படத்தை இயக்கியவர் டிஎன் பாலு. அந்த படத்தினுடைய சில காட்சிகள் தட அருகிலே படமாக்கப்பட்டன. அப்போ பெரும்பாலும் எல்லா நட்சத்திரங்களும் காலையில் 8 மணிக்குள்ளே படப்பிடிப்புக்கு வந்துடுவாங்க. ஆனால் ஜெய்சங்கர் மட்டும் 1 மணி அல்லது 1.5 மணி நேரம் தாமதமாக வருவார். முதல் நாள் ஜெய்சங்கர் இப்படி தாமதமாக வந்ததை பார்த்து ஸ்ரீபிரியா, நாங்கள்லாம் 8 மணிக்கு வரோம், ஜெய்சங்கர் மட்டும் ஏன் இப்படி தாமதமாக வரணும், ஏன் அதை பற்றி நீங்கள் யாரும் கேட்க மாட்டேன்றீங்க, இன்றைக்கி நான் அவரை கேட்குறேன் என்று சொல்லிவிட்டு ஜெய்சங்கர் வந்த உடனே நீங்கள் மட்டும் ஏது மாதிரி தாமதமாக வரீங்க, நாங்கள்லாம் உங்களுக்காக காத்து கிடக்க வேண்டுமா என்று ஜெய்சங்கரை பார்த்து கேட்டார். அப்போ ஸ்ரீபிரியா வளர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நடிகை, ஜெய்சங்கர் ஒரு பிரபலமான கதாநாயகன். ஆனாலும் ஜெய்சங்கரை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்கின்ற துணிச்சல் ஸ்ரீபிரியாவுக்கு இருந்தது. ஜெய்சங்கர்கிட்ட அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்ரீபிரியா அப்படி கேட்டவுடனே ஸ்ரீபிரியா மேலே ஜெய்சங்கர் கோவப்படலை. நான் தாமதமாக வரேன் தானே நீ புகார் பண்ணுற, நாளை காலையில் பார், நீ வர்றதுக்கு முன்னாடி நான் வரேன் என்று ஸ்ரீபிரியாவிடம் பந்தயம் கட்டினார் ஜெய்சங்கர். நான் முன்னாடி வந்துட்டா நீ எனக்கு 1000 ரூபாய் தர வேண்டும் என்பது தான் பந்தயம். மறுநாள் காலையில் ஜெய்சங்கர் தடாவுக்கு படப்பிடிப்புக்கு வந்தபோது மணி 7:30, ஸ்ரீபிரியா வந்தபோது மணி 8. ஸ்ரீபிரியா வருவதற்கு முன்னதாகவே படப்பிடிப்புக்கு வந்த ஜெய்சங்கர் ஸ்ரீபிரியாவிட்டேருந்து பந்தய பணமான 1000 ரூபாய் வசூல் செய்து அங்கே இருக்கின்ற யூனிட் மெம்பர்களுக்கெல்லாம் அதை செலவழித்தார் என்று ஒரு பத்திரிகை செய்தியை பார்த்தேன்.